வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆலினால் அழகு ராஜா. நான் உங்க செல்வா. இன்னைக்கு நான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறேன். நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தளபதி விஜய சீண்டிட்டாரு. அவர் சீண்டினது மட்டும் இல்ல, ரொம்ப அசிங்கமா பேசிட்டாரு. அப்படி என்ன ஒரு அசிங்கமா பேசினாரு? ஒரு மேடையில ஒரு எதிர்க்கட்சி தலைவரோ அல்லது ஒரு முதல்வர் வேட்பாளரோ பேசக்கூடாத விஷயங்களை அவர் பேசிட்டாரு. அப்படி என்ன பேசினார் அப்படின்னா, தளபதி விஜயும் நடிகை திரிசா அவர்களையும் தப்பான சித்தரிக்கும் விதமா அவர் பேசிட்டாரு. அதாவது நடிகை திரிசாவை நம்ம தளபதி விஜய் அவர்கள் வச்சிருக்கிற மாதிரி பேசிட்டாப்ல. இது ஒரு மேடை நாகரிகமா? இப்படித்தான் நீங்க பேசுவீங்களா? இதே நாங்க பேச ஆரம்பிச்சா அப்படின்னு தளபதி ஃபேன்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் சொல்லல. தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க தாங்க மாட்டீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே. ஆமா, இத நான் சொல்லல, தளபதி ஃபேன்ஸ் சொல்றாங்க. அவங்க எல்லாம் சாதாரண ஆளுங்க இல்ல. அவங்கள பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க? அவங்க இறங்கி அடிச்சாங்கன்னா அப்படியே தர்ற லெவலுக்கு இறங்கி அடிப்பாங்க தெரியுமா? அப்படியே யூடியூப்ல எல்லாம் கதறாங்க. யூடியூப்ல கதறாங்க. தளபதியை தொட்டவங்க யூடியூப்ல கதறாங்க. அப்படி அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறாங்க நம்ம தளபதியோட ஃபேன்ஸ். தெரியுமா எடப்பாடி பழனிசாமி அவர்களே? நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா தொட்டுட்டீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க, நான் சொல்லல. இன்னொன்னு சொல்றாங்க, இப்போ தளபதி நடிகை திரிசாவை வச்சிருக்கிறதா நீங்க சொல்றீங்க. உங்க கட்சியை சேர்ந்த தினகரன் சொல்றாரு, நீங்க எதுக்காக அடிக்கடி சேலத்துக்கு வர்றீங்க? சேலத்துல எதுக்கு? உங்க ஊரு எடப்பாடி தானே, நீங்க ஏன் அடிக்கடி சேலத்துக்கு வர்றீங்க அப்படின்னு உங்க கட்சியை சேர்ந்த தினகரன் அவர்களே சொல்றாரு. இதுக்கு உங்க பதில் என்ன? இத பத்திரிகை பேட்டியில சொல்றாரு. அவரு சும்மா சாதாரணமா ஒரு வாட்ஸ்அப்லயோ அல்லது பேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ அவர் அது போடவே இல்லை. இத பேட்டியில சொல்றாரு, பத்திரிகையாளர்கள் சந்திப்புல அவர் இத சொல்றாரு. உங்க கட்சி கூட்டணியை சேர்ந்த அண்ணாமலை அவர்களே சொல்றாரு, உங்களை தற்குறின்னு சொல்றாரு. இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் நாங்க பேசக்கூடாதுன்னு இருந்தோம் அப்படின்னு தளபதியோட ஃபேன்ஸ் சொல்றாங்க. இது வரைக்கும் தளபதி உங்களை எதுவுமே உங்களை டச் பண்ணவே இல்லை. நீங்க ஏன் தேவையில்லாம நீங்களே வம்புக்கு வர்றீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. தளபதியோட ஃபேன்ஸ் கேக்குறாங்க. சரி, அது ரைட்டு. அடுத்து இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். இது நான் சொல்ற கணக்கு என்ன அப்படின்னா, புள்ளி விவர அடிப்படையில சொல்றேன். இப்போ நீங்க நீங்க ஒரு ஒரு ரஜினிகாந்தோட ஃபேன் அப்படின்னு நீங்க வச்சுக்குவோம். இது நீங்களா சொல்லுங்க, இது இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ்க்கு நான் சொல்றேன். நீங்க ஒரு ரஜினிகாந்தோட ஃபேன் அப்படின்னு வச்சுக்குவோம். என்ன நான் உங்ககிட்ட ரஜினிகாந்தை பத்தி தப்பா பேசினேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃப்ரெண்டா வச்சுக்கணும்னு தோணுமா, இல்ல எங்கிட்ட கோவப்பட்டு சண்டைக்கு வரணும்னு தோணுமா? பொதுவா எல்லாருக்குமே ஒருத்தரோட ஃபேன்ஸ், ஒருத்தவங்க பிடிச்சவங்களை பார்க்கும்போது என்ன தோணும்? பிடிச்சவங்களை பத்தி யாராவது தப்பா பேசுனா கோவம் வரத்தான் செய்யும். என்ன பண்ணுவாங்க? அவங்களோட சண்டை போடத்தான் செய்வாங்க. அடுத்து இப்போ உங்களுக்கு பிடிச்ச நடிகர் ரஜினி அல்லது விஜய் அல்லது அஜித் அப்படி வச்சுக்கோ. சரி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகரை நான் பாராட்டி பேசுறேன். அவர் அட்டகாசமான நடிகர், அவர் அப்படி அவர் இப்படி அப்படின்னு நான் ரொம்ப புகழ்ந்து பேசுறேன். அப்படி நான் புகழ்ந்து பேசும்போது என்ன உங்களுக்கு என்ன தோணும்? எங்கூட ஃப்ரெண்டா ஆயிரணும்னு தோணும். கரெக்டு தானே? இதுதானே நடக்கும். இப்போ நான் மெயின் மேட்டருக்கு வர்றேன். இளைய தளபதி விஜய் அவர்கள் யார திட்டுறாரு? வாய திறந்தா வர்ற வார்த்தை யாரவா இருக்கும்? தூய சக்தி டிவிகே, தீய சக்தி டிஎம்கே அப்படின்னு பேசுறாரு. காலையில பைப்ல தண்ணி வரலையா? டிஎம்கே தான் காரணம். வெயில் அடிக்குதா? டிஎம்கே தான் காரணம். மழை வருதா? டிஎம்கே தான் காரணம். வெள்ளம் வருதா?
டிஎம்கே தான் காரணம். இப்படி எல்லாத்துக்கும் டிஎம்கேவை தான் திட்டிட்டு இருக்காரு. ஆனா அப்படி அவரு திட்டும் போது டிஎம்கேவை விரும்புறவங்க டிவிகேவுக்கு வருவாங்களா? டிவிகேவை விரும்புவாங்களா? சத்தியமா விரும்ப மாட்டாங்க. இது நான் முன்னாடி சொன்னனே ஒரு எடுத்துக்காட்டு, அதோட நீங்க கம்பேர் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பிடிச்ச நடிகரை நீங்க திட்டும் போது ஒருத்தர் வந்து திட்டும் போது அவரை நீங்க அந்த பர்சன் வந்து ஒரு எதிரியா தான் பார்ப்பாரு. அதே மாதிரி டிஎம்கேவை விரும்புறவங்க டிஎம்கேவை திட்டும் போது விஜயை எதிரியா தான் நினைப்பாங்க, விஜய் கூட வந்து சேர மாட்டாங்க. சரி, இப்போ டிஎம்கேவை எதிரியா நினைக்கிறவங்க இருப்பாங்கல்ல, அவங்க விஜயை எப்படி பார்ப்பாங்க? இப்போ உங்களுக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு நடிகரை பிடிக்காது, சுத்தமா ஒரு நடிகரையோ அல்லது ஒரு பர்சனையோ உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த சுச்சுவேஷன்ல நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன், உங்களுக்கு அந்த பிடிக்காத நடிகரை பத்தி நான் தப்பா பேசுறேன், அல்லது உங்களுக்கு பிடிக்காத அந்த பர்சனை பத்தி நான் தப்பா பேசுறேன் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும், இதமா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? எங்கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைப்பீங்க, எங்கூட சேர்ந்து அந்த பிடிக்காத பர்சனை நீங்க எதிர்க்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ நீங்க டிஎம்கேவை திட்டுனீங்க, அப்போ டிஎம்கேவை விரும்புறவங்க டிவிகே பக்கம் வரமாட்டாங்க. ஆனா டிஎம்கேவை எதிர்க்கிறவங்க டிவிகேக்கு வருவாங்க, டிவிகேவை விரும்புவாங்க, டிவிகேவுக்கு சேருவாங்க. இப்போ டிஎம்கேவை விரும்பாதவங்க யாரு? டிஎம்கேவை எதிர்க்கிறவங்க யாரு? சாட்சாத் ஏடிஎம்கே தான். அப்போ ஏடிஎம்கேவுல இருக்கிறவங்க தான் டிவிகேவுக்கு வருவாங்க. டிஎம்கேவுல இருக்கிறவங்க ஒரு நாளும் ஏடிஎம்கேவுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா இவரு டிஎம்கேவை ஆதரிச்சு பேசல, பிஜேபியை எதிர்த்து பேசல. அப்போ அந்த சிச்சுவேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎம்கேவோட ஓட்டு தான் டிவிகேவுக்கு வந்திருக்கும். ரைட்டா? அப்போ உங்க ஓட்டை தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்க ஓட்டை தான் இளைய தளபதி விஜய் அவர்கள் பிரிச்சிருக்காரு. கரெக்டா? அப்போ இளைய தளபதி வந்தது யாருக்கு ஆப்பு? உங்களுக்கு தான் ஆப்பு. இது மட்டும் இல்ல, பாருங்க, இன்னும் தளபதி விஜயோட ஃபேன்ஸ் உங்களை எப்படி வச்சு செய்ய போறாங்கன்னு மட்டும் நீங்க பாருங்க, அப்புறம் உங்களுக்கு தெரியும். நன்றி இளைய தளபதி ஃபேன்ஸ் அவர்களே. இதுக்கு மேல நீங்க பாத்துக்குங்க, உங்க தளபதிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேவலமா மேடையில பேசிட்டாரு. இதுக்கு மேல நீங்களாச்சு அவராச்சு, நான் இந்த வம்புக்கு வரமாட்டேன். நன்றி, வணக்கம்.